தலைக்கறி குழம்பு. தலைக்கறி குழம்பு. தலைக்கறி இஸ் அ ரொம்ப ரொம்ப ஃபேவரட் டிஷ். அதனால் ஒரு தலையை வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம். அப்புறமா தேங்காய் துருவி இருக்கிறோம், 1/4 மூடி தேங்காய். எல்லா டிஷ்லையும் அந்த இஞ்சி பூண்டு போட்ட பிறகு தான் அது ஒரு நறுமணத்தையே தருது. அப்போதான் ஓகே ஏதோ பண்ணுறாங்கன்னு தோணுது. பிரியாணியில் கூட அவ்வளோதான், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுற வரைக்குமே ஒன்றுமே தெரியாது. பச்சை ஸ்மெல்லும் போவோம். கறியில் இருக்கிற அதிலே கொஞ்சம் தண்ணி விடும், அதிலே கொஞ்சம் வெந்துச்சுன்னா தண்ணி விடும்ல. எந்த கறி ஒரு புடி, இன்னைக்கு ஒரு புடி அல்டிமேட். கறியிலேயே நிறைய கறி இருக்குல்ல, தொடக்கறி, நெஞ்சு கறி, இந்த மாதிரி நிறைய கறி இருக்கு. போட்டி கூட எல்லாத்த விடவே தலைக்கறி இஸ் டாப் நாச். ஹாய், வெல்கம் டு டிபி டிலைட்ஸ். மீண்டும் ஒரு எபிசோடில், சண்டே சமையல் எபிசோடில் உங்களை சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இந்த வாரம் என்ன பண்ண போகிறோன்னா தலைக்கறி குழம்பு. தலைக்கறி குழம்பு. தலைக்கறி இஸ் அ ரொம்ப ரொம்ப ஃபேவரட் டிஷ் ஃபார் எல்லாருக்கும். தலைக்கறி வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். ஓகே, ஸோ தலைக்கறி எல்லாருக்கும் ஃபேமஸ். ஓகே, நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மிக்க நன்றி. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் வீடியோஸை பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். ஓகே, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ, ஷேர் பண்ணுறீங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் க்ரோ ஆகிறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். அப்புறம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக அந்த வீடியோவை பாருங்கள், நல்லா காமெடியாக பண்ணியாக இருக்கும். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே, வித்தவுட் எனி டிலேஸ் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சண்டே சமையலில் தலைக்கறி குழம்பு செய்கிறோம். அதனால் ஒரு தலையை வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம். அப்புறமா தேங்காய் துருவி இருக்கிறோம், 1/4 மூடி தேங்காய், 3 தக்காளி, கொஞ்சம் புளி, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 2 பெரிய வெங்காயம், இதெல்லாம் போட்டு அரைச்சின்னு வரணும். அது கூட இது மிளகு போட்டுக்கலாம். மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, 2 லவங்கம் போட்டு எல்லாமே மிக்சியில் போட்டு அரைச்சின்னு வந்துட்டு குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பொருளெல்லாம் போயிட்டு அரைச்சின்னு வந்துடலாம். நம்ம இதெல்லாம் குழம்புக்கு தேவையான பொருள். இதெல்லாம் நீங்களும் அரைச்சிங்க. இந்த பொருள் இதே எவ்வளோ அளவு இருக்குதோ அவ்வளோ அளவு அரைச்சின்னு வந்துடுங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். தேங்காய், அப்புறமா இதெல்லாம் போட்டுக்கலாம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறமா அடுப்பு பற்ற வச்சுல. இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இது லைட்டாக வதங்கணும்.
இது கண்ணாடி பதம் வதங்கினா போதும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டு இன்னும் கொஞ்சம் இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். எல்லா டிஷ்லையும் அந்த இஞ்சி பூண்டு போட்ட பிறகு தான் அது ஒரு நறுமணத்தையே தருது. அப்போ தான் ஓகே ஏதோ பண்ணுறாங்கன்னு தோணுது. பிரியாணியில் கூட அவ்வளோதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுற வரைக்குமே ஒன்றுமே தெரியாது, அப்படியே பண்ணிகிட்டே இருப்போம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இன்க்ளூட் பண்ண உடனே அப்போ தான் நான்வெஜ் ஸ்மெல்லே வரும். ஏன் வெஜ்ஜு கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெஜ்ஜுக்கும் போடுறாங்க, இருந்தாலும் இது போட்டது தான் வெஜ்ஜாக இருந்தாலும் நான்வெஜ்ஜாக இருந்தாலும் நல்ல ஒரு இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்கலாம். நம்ம வெங்காயம் தக்காளி மிளகு சீரகம்லாம் காமிச்சுமே அது எல்லாமே அரைச்சின்னு வந்தாச்சு. இப்போ அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொதிக்கிட்டோம். இது வந்து தெரிக்கும், அதனால கொஞ்சம் மூடி கூட வச்சிடலாம். இப்போ மஞ்சள் தூள் ஒரு தெரிச்சு போய்டும் போல இருக்குது. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். சீக்கிரம் போடுமா. நீ 1/4 ஸ்பூன் பண்ணுறதுக்குள்ளே அங்கே 1/4 ஸ்பூன் எகிரிடுது. அப்படி கலந்து இப்படி கலக்குறேன் கலக்குவேன் கட்டாங்கட்டி கலக்குவேன். இது 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். இது தனியா பொடி 2 ஸ்பூன். திக்காயிடுச்சு, இது அல்வா போல் ஆயிடுச்சு. மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் கலருக்காக, கொஞ்சம் காரமாகவே இருக்கு. என்னங்க சொல்லுது, கொஞ்சம் காரம் வேணும்ல உனக்கு? அப்புறமா சிக்கன் மசாலா பொடி. சிக்கன் இதுக்கு மட்டன் தானே போடணும்? மட்டன் போடல, இது போட்டால் நல்லாயிருக்கும். சிக்கனுக்கு மட்டன் போடணும், மட்டனுக்கு சிக்கன். இது என்னது லாஜிக்கு? அப்புறம் எதுக்கு மட்டன் சிக்கன் விற்கிறாங்க? அப்போதான் ஒரு டிஃப்ரெண்ட். எனக்கு தெரியல மக்களே, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இது நல்லா பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு, போயினே இருக்குது. போயிடுச்சு போயிடுச்சு போச்சு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல வருது.
கறியை போட்டுக்கலாம், தலைக்கறியை. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த கலரு டெக்ஸ்டர் எல்லாம் இதுக்கு களி நல்லாயிருக்கும். களி, தோசை. இவ்வளோ திக்காகவே இருக்குமா? தண்ணி ஊற்றி இல்லை தண்ணி ஊற்றினா அது கொஞ்சம் வதங்கணும். இல்லை, எப்பவுமே மசாலா போட்டு கறியில் இது பண்ணால் தான் கொஞ்சம் இருக்கிற பச்சை ஸ்மெல்லும் போவோம். கறியில் இருக்கிற அதிலே கொஞ்சம் தண்ணி விடும். அதிலே கொஞ்சம் வெந்துச்சுன்னா தண்ணி விடுவாங்க. எந்த கறி போட்டாலும் கொஞ்சம் தண்ணி அதுலேருந்து வரும். இந்த ஃபேட்டெல்லாம் அப்படியே பேர்ன் ஆகி அதுலேருந்து அப்படியே வெளியே வருது பாருங்க. அப்படியே வருது. இதெல்லாம் இந்த இதெல்லாம் ஃபேட் பேர்ன் ஆகிங்கிறது தான். அதெல்லாம் அப்படியே அதுலேருந்தே கொஞ்சம் எவ்வளோ தண்ணி ஊற்றல நம்ம. அந்த ஸ்மெல்லாம் நல்லா, அந்த ஸ்மெல்லாம் நல்லா. இப்போ வந்து இந்த மசாலா அரைச்சி இல்லையா, அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுவும் நம்ம அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வேகணும். நல்லா கறி முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மூடி போட்டுடலாம். இப்போது மூடி போட்டு நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 15-20 நிமிஷம் அப்படியே விட்டுட வேண்டியதுதான். அது நல்லா வெந்து கொதிச்சு வந்த பிறகு அதை ஓப்பன் பண்ணி சாப்பிட்லாம். இல்லை, ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு அப்புறம் தெரியும் பார்ப்போம்ல. முடிஞ்சிடுச்சு. உப்பெல்லாம் டேஸ்ட் பண்ணோம்ல, உப்பு கரெக்டாக இருக்கா, காரம் கரெக்டாக இருக்கா, அதெல்லாம். சரி, ஓகே. 15 மினிட்ஸ் விட்டு பார்ப்போம். பிரேக். 15 minutes later. இது கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, கொதிச்சுட்டு இருக்கோம். பார்க்கலாம் வாங்க. ஆ, 15 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இது ஆக்சுவலாக. வா, பார்த்தாவே தெரியுது. இப்போ கொத்தமல்லி போட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். 5 நிமிஷம் விட்டுட்டு நம்ம நல்லா கொதி. அப்படியே மலைச்சாரல் மாதிரி. குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு, கொதிச்சு. இப்போ நம்ம தோசை செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா பாருங்க, நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குழம்பு.
ஒரு புடி இன்னைக்கு ஒரு புடி. ரெண்டு தோசை கொடுப்பாரு. ரெண்டு போடு. ரெடியா? Wow. Dosai ready. பத்திக்குது பத்திக்குது பத்திக்குது. இந்த தலைக்கறி குழம்பு களிக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் தோசை, இட்லி, ரைஸ் கூட நல்லாயிருக்கும். இடியாப்பம் எல்லாமே சாப்பிட்லாம். ஆனால் சப்பாத்திக்கு நல்லா இருக்கும்னு தெரியல. டேஸ்ட் பண்ணிடலாம் மக்களே. சூப்பராக இருக்கு. தோசையோட காம்பினேஷனு ரொம்பவே நல்லாயிருக்கு. தோசையோட இந்த தலைக்கறி, போட்டி குழம்பு, லிவர், தோசை கிட்டுமா? லிவரு, இது எல்லாமே அருமையாக இருக்கும். பாருங்க, தலைக்கறி சூடாக இருக்குது. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ட்ரை பண்ணுவோம். நீங்கள் தலைக்கறி சாப்பிடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா சின்ன சின்னதாக உங்களுக்கு எலும்பு கிடைக்கும், அது எங்கே இருக்குன்னே தெரியாது. ஸோ குழம்புல கூட கிடைக்கலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக சாப்பிடுங்க. ஸோ தலைக்கறி ரெடியாக இருக்குது. அல்டிமேட். கறியிலேயே நிறைய கறி இருக்குல்ல, தொடைக்கறி, நெஞ்சு கறி, இந்த மாதிரி நிறைய கறி இருக்கு. போட்டி கூட எல்லாத்த விடவை தலைக்கறி இஸ் டாப் நாச். அது தனி ருசி. ஆனால் இது செய்யறது கொஞ்சம் கஷ்டம். சில பேருக்கு பிடிக்காது. ஏன்னா நம்ம தலையை பர்ன் பண்ணி அந்த தீவிர வாடை இருக்கும். பட் அதான் அதில் ஸ்பெஷலு. பட் சில பேருக்கு பிடிக்காது. இந்த பாயா, கால் சூப்பெல்லாம் சாப்பிட்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பிடிக்கும். இது ஒரு லெவல் மேலேயே இருக்கும். ஃபார் அ சண்டே பிரேக்ஃபாஸ்ட் இது அல்டிமேட். சூப்பர். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது ஊறி இருக்கிறது அருமையாக இருக்கும். அப்புறமா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணு. வா, அப்படியே எல்லாம் ஒரே சுட மாதிரி சுட தோசையும் போட்டு மாமாக்கு ஒரு தோசை ஒன்றுக்கு. யா, குழம்பு போட்டுமா? சீச்சி. சிச்சி
அப்பா எடுத்து தரேன். கொள்ளு மட்டும் ஊற்றட்டுமா? சீச்சி முத்துரு. சரி சரி ஓகே. இந்த இங்கே பாருங்கள் மக்களை, சுவிட்ச் போட்டுமா? லாட்ஸ் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பீஸை தேடி எடுத்து இந்த புதையலை தேடுறதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தேடி அந்த மாதிரி பீஸை எடுத்து சூப்பர். ஓகே, இந்த வாரம் தலைக்கறி குழம்பு வித் தோசை அல்டிமேட் காம்பினேஷன் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு பண்ணலான்னு சொல்லுங்க. செஞ்சு பார்த்துட்டு இதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. இல்லை நெக்ஸ்ட்டு என்ன சமையல் பண்ணுமோ அதுவும் சொல்லுங்க, செய்கிறோம். மறக்காமல் லைக்னா பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ரொம்ப நாளாக வாத்துக்கறி வேணும்னு கேட்குறேன். நீங்கள் சொன்னால் நான் செய்கிறேன், ஆனால் யூ சொன்னால் செய்ய மாட்டேன். ஓகே, ஸோ மக்களே ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு, இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா அதுக்கு ரொம்ப நன்றி. ஆஸ் யூஷுவல் தான், நாங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களுக்கு எதுவும் சார்ஜ் ஆகுறதில்ல. சப்போர்ட் பண்ணி நீங்கள் அந்த பட்டன் அமுத்துறதுனால எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல் ஆகும், எங்களுக்கு அந்த வியூஸ் கிடைக்கும். ஸோ நாங்களும் ரெக்கக்னைஸ் ஆகலாம், இம்ப்ரூவ் ஆகலாம் எங்கள் லைஃப்பை. தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுவேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் குரூப்ஸில், உங்கள் ஃபேஸ்புக் குரூப்ஸில், இன்ஸ்டா குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள். சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் சண்டே. என்ன பிரச்சனை வந்தாலுமே லைஃப்பில் அது பாட்டுக்கு போயிடும். அது ஒரு வழியாக வரும், ஒரு வழியாக போயிடும். கொஞ்ச நாள் கழித்து அந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாகவே தெரியாது. சில நேரத்தில் நம்மளுக்கே சிரிப்பாக வரும். ஒரு பிரச்சனையை நினச்சி நம்ம என்னென்ன பண்ணோம், அது என்ன ஆச்சு, கடைசியில் ஒன்றுமே இல்லாத போயிடுச்சுன்ற மாதிரி நம்மளுக்கு சிரிப்பாக வரும். ஸோ அதனால் சொல்கிறது ஈஸியாக தான் இருக்கும், பட் இருந்தாலுமே ரொம்ப ஈஸியாக நம்ம கடந்து போயிடணும். ஓகே, நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க. இது கிறிஸ்மஸ் சீசன், ஸோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை டாட்டா பபாய். டிபிடி லைட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.